இப்போ தம்பி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். தம்பி சாப்பிடுங்க. எப்படி பாருங்க, இந்த கிரேவியோட சாதத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. எப்படி இருக்கா? பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மிளகு நண்டு வறுவலுக்கு வேண்டிய மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 4 காஷ்மீர் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்து அதை வறுத்து அதை ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்து வானலில் எண்ணெய் விட்டு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கணும். 2 தக்காளியும் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா கிளறி விடணும். கிளறிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து இதெல்லாம் வந்து நல்லா இந்த தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க மசாலாலாம் நம்ம வந்து மசாலாவை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா குழைய வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை சேர்த்து நல்லா கிளற வேண்டியது தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் சில்லி காரம் எதுவும் சேர்க்கல. பெப்பர் காரத்தில் தான் நம்ம இந்த மிளகு நண்டு வறுவல் செய்கிறோம். இதனால வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணியை மிக்சியை கழுவி சேர்த்து அந்த தண்ணியும் மசாலாவோட சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கணும். இதுக்கு நிறைய தண்ணி விட தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நண்டுலேருந்து நிறைய தண்ணி வரும். அதனால் நம்ம சேர்த்துருக்க தண்ணி அளவே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா நண்டை சேர்த்துட்டோம். சேர்த்த நண்டை வந்து நல்ல மசாலாவோட நல்லா மெர்ஜ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ கிளறும் போது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த மிளகோட காரம் தான் இருக்குமே ஒழிய வேறு எதுவும் இருக்காது. இப்போ மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வேக வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நண்டு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரோஸ்ட்டாக எடுக்க போகிறதுனால வானலில் திறந்து விட்டு இந்த நண்டோட அந்த மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டு பண்ணி வறுவல் மாதிரி எடுத்துட்டா மிளகு நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.